இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 5 மினிட்ஸில் வரலட்சுமி அம்மனுக்கு எப்படி saree ட்ராப்பிங் பண்ணுறதுனும் டெக்கரேஷன் பண்ணுறதுனும் பார்க்கலாம். ஈஸியான வேயில் வந்து எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து ஒரு சின்ன டேபிள் எடுத்துகிட்டு அதில் ஒரு மனை செட் பண்ணியிருக்கேன். மனை செட் பண்ணிவிட்டு வந்து கலசம் வைக்கிறதுக்கு வந்து இப்போ வந்து ஒரு சின்ன சொம்பு மாதிரி கீழே வச்சு மேலே கலசம் வைக்கிறதுக்காக பித்தளை சொம்பு ஒன்று வச்சுருக்கேங்க. அதில் வந்து நம்ம வேஸ்ட்டு பேக்கோட அந்த குச்சி இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து கழண்டாத மாதிரி நல்லா டைட்டாக ஒரு நூல் ஒரு கயிறு போட்டு நல்லா கட்டிட்டேன். இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு saree துணி மாதிரி சின்னதாக எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம saree ஃப்ளிட் எடுக்கிற மாதிரி நம்ம ஃப்ளிட் எடுத்துக்கணும். பொறுமையாக வந்து ஃப்ளிட்டு வந்து கலையாத மாதிரி நம்ம ஆஸ் யூஷுவல் டெய்லி எப்படி சாரீக்கு ட்ராப்பிங்கு ஃப்ளிட் எடுப்போமோ அது மாதிரி வந்து எடுத்துக்கணும். அதை எடுத்துகிட்டு அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஒன் பை ஒன்னாக ஸ்லோவாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை ஈவனாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அந்த கார்னரில் ஒரு சேஃப்டி பின் போட்டுக்கணும். அந்த கார்னரில் வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு சேஃப்டி பின் வந்து அதில் பின் பண்ணிக்கணும். அது எதுக்காகனா நம்ம கட்டும்போது வந்து கலண்டாமல் இருக்கிறதுக்காக வந்து பண்ணிக்கணும். அதே போல் லென்த்து ஃபுல்லாகவுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளிட்டு சின்ன சின்ன ஃப்ளிட்டாக எடுத்துகிட்டு அதை அரேஞ்ச் பண்ணிக்கணும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கங்கே இடையில வந்து நமக்கு வேணும்னா ஒரு சேஃப்டி பின் போட்டுக்கலாம். இல்லை நீட்டாக உங்களால் அரேஞ்ச் பண்ண முடியும்னா நீங்கள் அப்படியே வந்து ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எனக்கு கொஞ்சம் பின் பண்ணிவிட்டு போடலான்ட்டு நான் ட்ரா பண்ணுறதுக்காக சின்ன சின்ன சேஃப்டி பின் இடையில இடையில போட்டுக்கிறேன். இப்போது இங்கே ஒரு பின் போட்டுக்கலாம். அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவோம், அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நான் ஃபுல்லாக வந்து saree பின் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை வந்து எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ இதை ஈவனாக வந்து எடுத்துட்டு 2 சைடுக்கும் அந்த குச்சியில் சென்டராக இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். அப்படி போடும்போது வந்து நமக்கு ஈவனாக இருக்கும். ஈவனாக போட்டுட்டு ஃபஸ்ட்டு அந்த குச்சிக்கு அடியில் வந்து 2 குச்சிக்கு அடியிலையும் வந்து நான் போட்டுட்டு அதுலேருந்து கொஞ்சம் மேலே எடுத்துக்கிறேன். மேலே எடுக்கும்போது வந்து நமக்கு அந்த க்ரிப்பு பின்னாடி நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா உங்களுக்கு என்ன பண்ணலான்னா, பின்னாடி இருக்க அந்த எக்ஸ்ட்ரா துணியை கூட அந்த கீழே இருக்கிற கலசத்தோட ஒரு நாட் போட்டு கூட கட்டிக்கலாம். இப்போ இதோடு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, அந்த நம்ம சேஃப்டி பின் போட்டோம் பார்த்திங்களா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அந்த ரிமூவ் பண்ணிவிட்டு 2 பக்கமும் இருக்கிற சேஃப்டி பின் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு ஃப்ளிட்டுங்களாக எடுத்து எடுத்து அந்த கலசம் தெரியாத மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். கீழே கார்னரில் இருக்க பின் முதற்கொண்டு எல்லாமே எடுத்துடலாம். எல்லா பின்னும் எடுத்துட்டு அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃப்ளிட்டு பாருங்கள், மொத்தம் எனக்கு 6 ஃப்ளிட் எடுத்திருக்கேங்க ஒரு சைடில். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டே வரணும். அரேஞ்ச் பண்ணும்போது வந்து நமக்கு ஈவனாக வந்து கீழே வந்து saree ட்ராப்பிங் போல் கிடச்சிரும். கீழே அந்த சொம்பு கீழே நம்ம கலசம் தெரிகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா 2 சைடில் இருக்கிற கார்னர் கிளாத்தையும் எடுத்து வச்சு அங்கே ஒரு சேஃப்டி பின் போட்டுக்கலாம். அப்படி போடுறதுனால வந்து நமக்கு என்ன ஆகும்னா, அந்த கலசம் தெரியாத மாதிரி ஃபுல்லாக saree ட்ராப்பிங் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ வந்து எனக்கு இடுப்புக்கு கட்டிக்கிற அந்த ஹிப் பெல்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஹிப் பெல்ட்டை எடுத்து நான் ஒட்டியானம் போல் வந்து கட்டிக்கிறேன். அப்படி கட்டும்போது வந்து நல்லா க்ரிப்பாக இருக்கும், ஒரு ஷேப்பும் கிடைக்கும் நமக்கு. அந்த மாதிரி வந்து நான் வந்து அதை நாட் போட்டு பின்னாடி நாட் போட்டுக்கிறேன். நாட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து அந்த கலசம் தெரியுது பார்த்திங்களா இடையில, அந்த கலசம் தெரியாத மாதிரி நான் வந்து இப்போ ஒரு சேஃப்டி பின் போட்டுக்கிறேன். அங்கே சேஃப்டி பின் போடுறதுனால அதையும் மீறி உங்களுக்கு லைட்டாக ஏதாவது தெரிய ஆரம்பித்ததுன்னா நம்ம ஜுவல்ஸ் போடுவோம் பார்த்திங்களா, அப்போ வந்து அதை வந்து நம்ம கவர் பண்ணுற மாதிரி ஜுவல்ஸை வந்து அந்த இடத்துல போட்டுக்கலாம். இப்போ வந்து saree கட்டி முடிச்சாச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் டெக்கரேஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். என்கிட்ட இருக்க ஜுவல்ஸை வந்து நான் ஒன்று ஒன்றா போட்டு அந்த இடத்தெல்லாம் கவர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஜுவல் இருக்குது, அதை நெக் ஒட்டி இருக்கிற மாதிரி போட்டுடுறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் நம்மக்கிட்ட எவ்வளோ ஜுவல்ஸ் இருக்குதோ அது நம்மளோட விருப்பம்தான். உங்களுக்கு எவ்வளோ போட முடியுமோ அதை வந்து போட்டுக்கோங்க. இப்போல்லாம் வந்து நிறைய ஜுவல்ஸு கடையில் கிடைக்குதுங்க. அம்மனுக்குன்னே வந்து ஜுவல்ஸ்லாம் விற்கிறாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி இங்கே செட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதுவும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டு
பின்னாடி வந்து கலண்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஹூக்கோ இல்லை சேஃப்டி பின்னும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் தாண்டி உங்களுக்கு கீழே இறங்குற மாதிரி இருந்ததுன்னா பின்னாடி இழுத்து வச்சு கீழே நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்து துணி கொஞ்சம் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் கூட நீங்கள் நாட் மாதிரி போட்டுக்கலாம். அதில் பின் பண்ணிடலாம் இல்லாட்டினா. அப்படி பின் பண்ணும்போது உங்களுக்கு ஜுவல்ஸ் வந்து கீழே இறங்காது. அப்படியே ஸ்டிஃபாக உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் எப்போவுமே அம்மாவுக்கு வந்து உகந்தது வந்து கண்ணாடி வளையல் தான் சொல்லுவாங்க. அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற கண்ணாடி வளையல வாங்கிட்டு வந்து என்ன மாதிரி கண்ணாடி உங்கள் சாரீக்கு மேட்சாகவும் நீங்கள் போடலாம். இல்லை வந்து என்ன மாதிரி கலர்ஸ் கிடைக்குதுங்களோ அதை வாங்கி 2 சைடும் கை அந்த குச்சி வந்து நீங்கள் கை மாதிரி நினச்சிட்டு அதில் வந்து நீங்கள் பேங்கிள்ஸை போட்டுடலாம். பேங்கிள்ஸ் போட்டு ரெடி பண்ணிடலாம். அது கீழே விழாத மாதிரி கண்ணாடி வளையல் உடையாத மாதிரி நம்ம கரெக்டாக இருக்க லெவல் வரைக்கும் போட்டு வந்து அதை செட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நான் அம்மாவுக்கு அலங்காரம் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம எப்படி ஃபேஸ் வந்து செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபேஸ் வந்து நான் ரெடிமேடாக கடையிலையும் வாங்கிக்கிட்டேங்க. இது இப்போ நம்ம அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் எல்லா இடத்துலையுமே கிடைக்குதுங்க. நீங்கள் அந்த மாதிரி வாங்கிட்டு என்ன பண்ணலான்னா பின்னாடி வந்து நான் கலசத்துக்கு வந்து தேங்காய் வைப்போம். அதுக்குள்ளே என்னென்ன போடணும் எப்படி ரெடி பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக போடுறேன். இப்போ வந்து இந்த ஃபேஸ் வந்து நான் செட் பண்ணிக்கிட்டேன். செட் பண்ணிட்டு வந்து நான் கொஞ்சம் ஃப்ளார் இருக்குது, மாலை சின்ன மாலை மாதிரி இருக்குது. அந்த மாலையை வந்து நான் போட்டு ஈவனாக இருக்க மாதிரி செட் பண்ணிட்டேன். டெக்கரேஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து அந்த கழுத்து கீழே இன்னும் அந்த சொம்பு தெரியிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கலச சைடு. அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு ஆர்னமெண்ட்ஸ் போட்டால் வந்து அந்த இடம் கவர் ஆகுதான்னு நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் அம்மனுக்கு வந்து கம்மல் இன்னும் போடலைங்க. கம்மல் வந்து போட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்படி போடும்போது வந்து இன்னும் வந்து நமக்கு முகம் வந்து கொஞ்சம் கிராண்டாக தெரியுங்க. இல்லை சிம்பிளாக பண்ணால் மஞ்சள்லேயும் பண்ணுறாங்க. இல்லைன்னா நார்மலாக அம்மா அந்த முகம் மட்டும் வாங்கி கூட வைக்கலாம். இப்போ வந்து எனக்கு மேலே அந்த தேங்காயோட கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இது தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் பூ வச்சுக்கிறேன். பூ வந்து நம்ம விருப்பப்படி தாங்க. சுற்றி விட்டும் நீங்கள் வைக்கலாம். இல்லை இது பண்ண அப்படியேவும் மேலேயும் போட்டு விடலாம். நம்ம போடுறது வந்து கலண்டாமல் இருக்கிற மாதிரியும் தேங்காய் ஆடாமல் இருக்கிற மாதிரியும் மட்டும் பார்த்துட்டு நம்ம செட் பண்ணிக்கணும். நம்ம எப்படி வேணாலும் நமக்கு விருப்பப்படி நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம அம்மாவோட டெக்கரேஷன் முடிஞ்சதுங்க. இது போல் வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.